بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والوالدات يرضعن أولادهن. وقال أيضا: وإن أردتم أن تسترضعوا أولادكم. وقال أيضا: فإن أرادا فصالا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் 232 ஆயத்துகளை கடந்து 233வது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். 233 237வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதன் தொடரிலே ஆரம்பமாக அகராதி சம்பந்தமாக விஷயங்கள், அடுத்ததாக அங்கல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளுக்கு மத்தியிலே உள்ள தொடர்புகள், அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டன. அதேபோல் அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள், ஒவ்வொரு ஆயத்துகளுடைய தெளிவான விளக்கங்கள் அதனுடைய சட்டங்களோடு அதனுடைய குறிப்புகளோடு ஹதீஸ்களுடைய விளக்கங்களோடு தெளிவாக சொல்லப்பட்டு விளக்கங்களுடைய அந்த தொடரை முடித்ததற்கு பின்பாக இப்பொழுது இலக்கியம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள், இலக்கியத்தினுடைய நடைமுறைகள், இலக்கியத்தினுடைய போங்குகள் சம்பந்தமாக நாம் இங்கு பார்க்க போகிறோம். இது பாடத்தினுடைய வரிசையில் அடிப்படையில் பார்த்தால் 350வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 350 350வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அதாவது இலக்கியத்தில் மிகைப்படுத்துவதற்காக ஏவலை செய்தியாக ஒரு விஷயத்துக்கு முபாலகாவிற்காக வேண்டி ஒரு அம்ர என்ன செய்யறது, ஹபராக கொண்டு வர்றது. ஒரு அம்ருடைய, அதாவது அம்ருன் ஏவல்னா அம்ரு சீகாவை எதை செய்வாங்க, அம்ரு விஷயத்த, கட்டளை வாக்கியத்தை செய்தி வாக்கியமாக ஹபராக கொண்டு வருவதை சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் மேலே குறிப்பிட்ட சில ஆயத்துகளுடைய வாக்கியங்களிலே அது சம்பந்தமான விஷயங்கள் வந்திருக்கிறது, அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட போகிறது. அதற்காகத்தான் அந்த ஆயத்துகளை நாம் கொண்டு வந்தோம். அதன் தொடர், அதாவது வல்வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன, இது போன்ற ஆயத்துகள். சரி, இதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமாக கூறக்கூடிய விஷயங்களையும் விளக்கங்களையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் பலாகத்து, விளக்கங்களுடைய விஷயங்கள் முடிந்து விட்டன. தஃப்சீர் முடிஞ்சதற்கு பின்பாக அல் பலாகா, கிதாபுடைய ஆசிரியரின் வளமை போல முதலாவதாக அல் முனாசபா, இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெளிவாக சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து அல் லுகா, இதில் வரக்கூடிய அகராதி பொருட்களை, அதனுடைய விளக்கங்களை தெளிவாக சொல்லுவார்கள், அர்த்தங்களை தெளிவாக எடுத்து சொல்லுவார்கள். அதற்கு பின்பாக தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை ஹதீஸ்களுடன் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்களுடன் தெளிவாக எடுத்துரைப்பது வழக்கம். அதற்கு பின்பாக அல் பலாகா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்துகளில் பொய்ந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன என்பதை தெளிவாக கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் வல் வாலிதாத்து யுர்திஅன என்ற வார்த்தை, பலாகாவுடைய முதல் ஆயத்தை அவங்க கொண்டு வந்து அல் வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத். சரி, இதுல அல் வாலிதாத்து வல் வாலிதாத்து யுர்திஅன என்பது அம்ருன், அசல்ல அம்ராக இருக்கக்கூடியது. உஹ்ரிஜ, அது வெளியாக்கப்பட்டு விட்டது. மஹ்ரஜல் ஹபரி, ஹபருடைய அந்த இடத்தினால் அது வெளியாக்கப்பட்டு விட்டது. ஹபருடைய அடிப்படையில், ஹபருடைய வெளியேறுதலாக அதை வெளியாக்கப்பட்டு விட்டது. அப்போ அதை ஹபராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அம்ரு இருக்கணும், ஏவல் வாக்கியம் கொண்டு வருவதுதான் அசலாக இருக்குது. ஆனால் அதை கொண்டு வராமல் அங்கிருந்து அம்ராக அதை அம்ருக்கு பதிலாக ஹபராக அதை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முபாலகத்தன், மிகைப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த விஷயத்த கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி, அப்போதான் அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் விளங்க முடியும் என்பதற்காக. பில் ஹம்லி அலா தஹ்கீகிஹி, அதாவது அதை முபாலகத்தன் ஃபில் ஹம்லினா, அந்த விஷயத்தில் அதை
சுமத்தாட்டக்கூடிய விஷயத்தில் முபாலகா இருக்கணும். அந்த விஷயத்த ஒரு சுமத்துறோம். ஹமல்னா என்னது? ஹமல்னா ஒரு விஷயத்தை ஒரு போஜ் ஒரு சுமையை சுமத்துகிறோம். அந்த சுமத்தக்கூடிய விஷயத்துல முபாலகா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்கிறோம். பொறுப்பு கொடுக்கும்போது அதுல ஒரு முபாலகாவோடு ஆகியிருப்பதற்காக வேண்டி அலா தஹ்கீகிஹி அதனுடைய உறுதிப்பாட்டின் மீது நாம் சுமத்துவதிலே ஒரு மிகைப்படுத்துதல் இருப்பதற்காக வேண்டி ஹபருடைய வாக்கியத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அம்ரானது. அப்ப அம்ரு ஏவல் வாக்கியம் என்பது ஹபருடைய அந்த வாக்கியமாக கொண்டு வரப்பட்டது. ஏன்? அதனுடைய உறுதிப்பாட்டில் நாம் ஒரு விஷயத்தை பொறுப்பை சுமத்தக்கூடிய விஷயத்தில் முபாலகா ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உதாரணமா அவர்கள் பால் கொடுக்கட்டும் என்பதாக வரணும். கல் ஆயத்தி சாபிகத்தி முந்தைய ஆயத்துகளில் வந்ததை போன்று வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன தலாக் விடப்பட்ட பெண்மணிகள் யதரப்பஸ்ன அவர்கள் தங்களுடைய அதாவது இத்தாவில் இருக்கட்டும், இதா இருப்பார்கள், காத்திருப்பார்கள், எதிர்பார்த்திருப்பார்கள் என்பதாக அதன் அர்த்தம். அசல் அது ஹபருடைய வாக்கியமாக இருக்கிறது. அங்க எப்படி வந்திருக்கணும்? அல் முத்தல்லகாத்து லயதரப்பஸ்ன அதாவது அவர்கள் இத்தாவில் இருக்கட்டும், இத்தாவிற்கு தயாராகட்டும், அதற்காக எதிர்பார்த்திருக்கட்டும் என்று அர்த்தம் வர வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஹபருடைய விஷயங்களை பத்தி சொல்றது. இப்போ ஹபர் என்பது பொதுவாக சில நேரத்தில் இன்ஷாயியாக வர வாய்ப்பு இருக்குது, அல்லது அம்ராக வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹபருடைய விஷயங்களை பற்றி அங்கே பேச போகிறோம். ஹபரில் வந்து பொதுவாக ஒரு ஹபர்னு எடுத்துக்கொண்டா அதில் அதாவது அதை உண்மை என்று சொல்வதும் வாய்ப்பு இருக்கிறது, பொய் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கும். ஆனால் இன்ஷாயியாவை பொறுத்த வரைக்கும் எனது ஏதாவது ஒன்று தான். அதில் ஒன்றும் பொய்ன்னு இருக்கும், இல்லைனா உண்மைன்னு இருக்கும். ஆனால் ஹபர் அப்படி கிடையாது. அது ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஹபர் வந்து பொய்யுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது உண்மைக்கும் வாய்ப்பு. உதாரணமாக இப்போ சில விஷயங்கள் இருக்குது ஹபரில், அதை பொய்ன்னு சொல்லவே முடியாது. அதை பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஹபர் இல்லாஹி ரசூலிஹி சாபிதான்ஹு. இப்போ அல்லாஹுடைய இன்னும் ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்கியங்கள் இருக்கிறதே, அந்த வாசகங்கள் அவருடைய சொற்கள் எல்லாம் ஒருபோதும் பொய்ப்பிக்க முடியாது. உண்மையே உண்மைதான். அதேபோல் சில விஷயங்கள் உண்மை என்றே சொல்ல முடியாத சில ஹபர்கள் இருக்கிறது. உதாரணமாக ஷரியத்து ரீதியாகவும் அக்கல் ரீதியாகவும் எதை நாம் கொண்டு வர முடியாது, நம்முடைய அறிவால கூட யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உதாரணமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களில் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரிசாலத்தை என்ன செய்கிறான், நான் ஒரு நபி என்பதாக கூறுகிறான் என்றால் இது பொய் என்பதில் 100க்கு 100 இல்லை, 1000% பொய் தான், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இதுல வந்து பொய் என்பது இருக்கிறது, இது நடக்கவே நடக்காது, ஒரு பொய்யான செய்தி தான். அப்போ உறுதிப்படுத்துறோம். நம்ம சில விஷயம் வந்து என்னது உண்மை பொய் ரெண்டையுமே எனது சாத்தியமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து ஒரு உதாரணமா ஒரு மனிதன் எங்கேயோ போயிருந்த மனிதன் வந்து விட்டான்னு சொல்றோம். வந்து விட்டான்னு சொல்லக்கூடிய ஆளை கவனிச்சு அல்லது அவருடைய நிலையை கவனிச்சு அது உண்மை அல்லது பொய் எதுவும் இல்லாமல் என்ன செய்து கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம். இதான் ஹபருடைய நிலைமை. இப்போ ஹபருடைய மிசாலில் உதாரணம் எடுத்துக்கொண்டா ஹபர் வந்து பொதுவாக பல சூரத்துகளில் வரும்னு சொல்லியிருந்தோம். அதில் உதாரணமாக ஏற்கனவே சொல்ல மாதிரி வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு என்பதாக சொல்கிறோம். அப்போ முத்தல்லகாத் அலல் முத்தல்லகாத் முத்தல்லகாத்தின் மீது வாஜிபாகும். எது வாஜிபாகும்? அவர்கள் தலாக் விட்டு தன்னுடைய கணவர் தலாக் விட்டதற்கு பிறகு 3 குரு அதாவது அவர்கள் இத்தாவில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதாக சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன திருமணம் செய்கிறா இருந்தாலும் சரி அல்லது வேற இடத்துக்கு போக முடியும். அப்போ 3 மாதம் இதா இருக்கட்டும் என்பதாக சொல்றது. அந்த ஹபரை எப்படி கொண்டு வந்திருக்கோம்? அம்ரு வந்து ஹபராக கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ அம்ரு சீகா இந்த இடத்துல வந்து அசல்ல அம்ரு தான் எப்படிப்பட்ட சீகால வருது? ஹபருடைய சீகால கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தரப்புஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் பக்கம் இஷாரா செய்யப்பட்டிருக்கு. தரப்புஸ்ங்கிற வார்த்தையின் பக்கம் இஷாரா செய்யப்பட்டு அங்க சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து முத்தல்லக்காவுடைய விஷயத்துல அவங்கள சங்கை செய்யும் வண்ணமாக அவங்களுடைய அந்த சங்கையின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை கருதி அது மாதிரி அவங்களுடைய இயற்கைக்கு அந்த விஷயம் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே மாதிரி ஒரு இதா இருக்கக்கூடிய காலத்தில் ஐயான தலாக்கா இருந்தால் அவளுடைய மனதில் கணவனின் பக்கம் ஒருவேளை ஈர்ப்பு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டியும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்கள வந்து கண்ணியம் அடிப்படையில் சங்கையின் அடிப்படையில் அந்த வார்த்தையில் இன்திலார் எதிர்பார்க்கிறது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவங்களுடைய அந்த கண்ணியத்தை கருதி அதே மாதிரி எனக்கு அந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இங்கே வந்திருக்க தலாக்கு மர்ரத்தானி இம்சாக்கும் பி மஅரூஃபின் இந்த மாதிரி உதாரணமாக அம்ரு தரப்புஸுங்கிற அமரின் பக்கம் அது இஷாரா செய்யுது.
ஏன்னா தரப்புசுங்கிறது செயல் ரீதியாக பெற்றுக்கொள்ளப்படும். அது எப்படி செயல் ரீதியாக எதிர்பார்க்கறது அவங்க அதை செயலில் கொண்டு வரணும். அப்போ அதனால இந்த ஹபருடைய அந்த சீகாவின் அடிப்படையில் அதை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை கொண்டு என்னது அம்ரின் பக்கம் இஷாரா செய்கிறது. அம்ருக்கு தான் இஷாரா செய்யுது. அப்போ அதை கொண்டு என்னது ரெண்டுமே அப்போ ஏவலும் நடக்குது, செயலும் அதில் நடந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹபரை வந்து அம்ரை வந்து ஹபருடைய சீகால இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தலாக்கு மர்ரத்தானுங்கிற வார்த்தை, வன் தஹலஹு கான ஆமினன் அப்படிங்கிற வார்த்தையில் பார்க்குறோம். அப்போ என்னது இது வந்து பைத்துல் ஹராம்ல யார் நுழைஞ்சாங்களோ அவர்களை என்ன செஞ்சாங்க, கண்ணியமானவங்களா பாதுகாப்பானவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வார்த்தை ரீதியாக பார்த்தா இது ஹபருடைய சீகாவாக இருக்குது. அமன் தஹலஹு கான ஆமினன் என்பது சொல்லும்போது வார்த்தை ரீதியாக அதாவது ஹபரை போட்டு இருக்குது. ஆனால் அசலில் வந்து என்னது இதில் வந்து உள்ள நுழைஞ்சிட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக சொல்லப்படுது. அமர்வல் வாலிதாத்து இறுதியான அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலேனி லிமன் அராத ஐயுத்திமர் ரலா என்பதாக சொல்கிறோம். இப்போ இந்த தலாக் விடப்பட்ட தாயை பற்றி பேசப்படுது. அப்போ அவங்க என்ன சொல்லணும், தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடம் பூர்த்தியாக பால் புகட்டட்டும் என்பதாக. அப்போ அதே நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அவங்க அந்த பெண்மணி நானா எனது பூர்த்தியாக அதை கொடுக்கட்டும் சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துல சொல் எப்படி ஹபருடைய இடத்தை விட்டு எனது வெளியாக இருக்கு. ஹபருடைய அந்த இதை விட்டு வந்து அமருக்கு போகுது. சரி, அப்போ இந்த இடத்துல அசல் அதனுடைய க வாக்கியத்தினுடைய அசல் நோக்கம் என்ன, அம்ரு கட்டளை வாக்கியம் தான். இறுதி அதாவது இறுதி அவுலாதஹுன்ன என்று வருது. அதாவது இல்லை இருதா அவங்க என்ன செய்யட்டும், அவங்க என்ன செய்ய அதை அலைஹின்ன இருளாவும் அவுலாதிஹின்ன அவங்களுடைய குழந்தைகளுக்கு பால் புகட்ட வேண்டியது அவர்கள் மீது கடமை என்ற விஷயத்தை தான். அப்போ இந்த இடத்துல ஹபருடைய சீகாவை கொண்டு ஒரு தலபு நாடப்பட்டிருக்கு. ஹபருடைய அதாவது தலபை வந்து எப்படி ஹபருடைய சீகாவை கொண்டு நாடி இருக்குது. எதுக்காகனா ஒரு இஷாரா செய்யறதுக்காக வேண்டி. அதாவது அந்த இடத்துல ஃபித்ராவுடைய என்ன இஷாரா, அதாவது இந்த உஜூப் இருக்குத ஃபித்ராவின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தாயினுடைய அந்த அந்த தாயினுடைய அந்த இயற்கைக்கு இது அது ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுது. அவங்க தாய்மார்கள் இருக்காங்களே, எனது ரொம்ப அன்பான முறையில் அவங்களுடைய அவங்களுடைய நஃப்ஸ் எனது ரொம்ப இலகுவான முறையில் அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹபருடைய சீகால அதை கொண்டு வந்திருக்கு. ஆனால் அசல் அம்ராக வர வேண்டும். அதை அவங்களுக்கு ஹபருடைய நிலையில் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை என்னது ஒத்து போகிறதுக்கும் அவங்களுடைய உள்ளங்கள் இடம் கொடுக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஹபராக கொண்டு வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல தாபீர் இருக்குத இந்த அம்ரே தக்லீஃப் வந்து அதற்கு பயன் கொடுக்குது. ஒன்று வந்து என்னது கட்டளை வாக்கியத்திற்கும் பயன் கொடுக்குது. அதே மாதிரி இயற்கை ரீதியான அம்ருக்கு என்ன செய்தாங்க பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதனால ஹபருடைய அந்த நிலையில கொண்டு வருது. சரிங்களா? அதே போல சில இடத்துல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق السماوات والأرض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தன்னை புகழ்ற மாதிரி வருது. ஹமீதல்லாஹு நஃப்ஸஹு, அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ். எப்படி யஹ்மிதுல்லாஹ, அல்லாவை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை நீங்க புகழுங்கள். எப்படிப்பட்டவன், வானம் பூமி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ படைப்பினங்களிலே ஒரு பிரமாண்டமான படைப்பு என்று எடுத்துக்கொண்டால் வா வானமும் பூமியுமாக இருக்கிறது. அப்போ அதை அடியானும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட படிப்பினை நிறைந்த பயன்கள் மிகுந்த அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் எவ்வளோ பெரிய படிப்பினைகள் அதில் பயன்கள் இருக்குங்கிறத எடுத்து சொல்றான். அப்போ புகழுங்கள் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னா என்னது ஹபருடைய சிபத்தில் வந்திருக்கு. ஹபருடைய சிபத்தில் அது வந்திருக்குது. அசல அஹ்மதுல்லாஹ், அல்லாவை நீங்கள் புகழுங்க பல அடிப்படையில். உதாரணமாக அந்த வார்த்தையினுடைய கண்ணியத்தை பயன் கொடுக்குது கருத்து. நம்ம யஹ்மிதுங்கிறது என்னது பொதுவாக இந்த 2 பயன் மட்டும் இல்லை, பொதுவாக நிறைய விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. அதாவது ஹம்துக்கு அவன் தான் தகுதியானவன், புகழுக்கு அவன் தான் தகுதியானவன், அவனை தவிர யாரும் எனது தகுதி கிடையாது என்பதை உணர்த்துவதற்கும், அதே போல் அந்த இடத்துல என்னது அப்போ வந்து ஆதாரத்தை அல்லாத்துல அந்த அத்தாட்சியை வெளிப்படுத்துறது வந்து எதன் மூலம் ஹபருடைய சீகாவை கொண்டு சொல்கிறது தான் ரொம்ப அவுலாவாக இருக்குது, ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அதுதான் அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சில இடத்துல நஹியுடைய சீகால உல்லா இக்ரா ஹஃபித்தீனுங்கிற வருது. அப்போ அதில் வந்து நஹியுடைய மானால வருது, யாரையும் என்ன செய்யாதீங்க, இஸ்லாத்தில் நுழைவிக்கக்கூடிய விஷயத்தில் நிர்பந்தப்படுத்தாதீர்கள். நபிசுல்லாஸ்லாம் யார் நிர்பந்தப்படுத்தினதாக வந்ததில்லை. அப்போ இந்த ஹபருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல சிஃபத்துடைய இதில் வரும், அம்ருடைய சீகால வரும், நஹியுடைய சீகால வரும். ஒவ்வொரு விதத்தில் வரும்போதும் ஒரு பயனளிக்கும். இங்கே அம்ருடைய சீகால வர்றதை கொண்டு
அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு அதாவது கட்டளை கொடுத்து ஒரு ஏவல் கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே அவர்கள் வந்து போய் ஒரு நிலையில இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ்வுத்தாலா அம்ருடைய சீகா சொல்லாமல் ஹபருடைய சீகாவை கொண்டு வந்து அங்கே ஏவுவது இருக்குத, அவங்களுடைய நஃப்ஸுக்கும் அது என்னது ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியாக அவங்களுடைய அந்த இயற்கை அந்த அந்த அவங்களுடைய அந்த குணத்தோடு அதை ஒத்து போகணும் என்பதற்காக அல்லாஹ்வுத்தாலா எப்படிப்பட்ட ஒரு பலாகத்தை புழங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஹபருங்கிறது அம்ருங்கிறது ஹபருடைய சீகாலாம் வந்திருக்கு. அடுத்ததாக இரண்டாவது, அன் தஸ்தர்தியோ அவுலாதக்கும், அன் தஸ்தர்தியோ அவுலாதக்கும். இப்போ இதில் ஈஜாஸும் பில் ஹதஃபி, ஹதஃபை கொண்டு ஈஜாஸ், ஈஜாஸ் இத்னாபு முசாவாத் என்பதாக சொல்லுவோம். அப்போ ஈஜாஸ் என்பது ரெண்டு வகையாக இருக்குன்னு சொன்னோம். அல் ஈஜாஸ் பில் கஸ்ரி வல் ஹதஃபி. அப்போ ஹதஃபை கொண்டும் ஈஜாஸ் என்பது ஏற்படும், அதே மாதிரி கஸ்ரை கொண்டும் ஈஜாஸ் என்பது ஏற்படும். அப்போ இந்த இடத்துல அன் தஸ்தர்தியோ அல் மராதி அலி அவுலாதிக்கும், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, பால் குடிப்பாட்டக்கூடியவளை தேடுங்கள். யாருக்காக வேண்டி? உங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்மணிகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். கமா அன்ன ஃபீஹில் இல்திஃபாத்து மினல் கீபத்தி இலல் ஹிதாபி. அப்போ இந்த இடத்துல கமா அன்ன ஃபீஹில் இல்திஃபாத், இல்திஃபாத் என்பது ஆகியிருக்கிறது மினல் கீபத்தி, கீபத்தில் இருந்து, அதாவது மறைவான விஷயத்திலிருந்து இலல் ஹிதாப், ஹிதாபின் பக்கம். அப்போ அல்லாஹு தாலா மறைவான விஷயத்த சொல்லிட்டு இருந்தான், வல் வாலிதாத்து இறுதியானு சொல்லிட்டு அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சுட்டான், கீபத்துல இருந்து ஹிதாபுக்கு போயிட்டான். இப்போ இந்த இடத்துல கமா அன்ன ஃபீஹில் இல்திஃபாத், இல்திஃபாத் என்பது இருக்கிறது இனல் கீபத்தி, அதாவது கீபத் மறைவான விஷயத்திலிருந்து ஹிதாபின் பக்கம். என்னன்னா தேர்ட் பர்சன்லேருந்து செகண்ட் பர்சனுக்கு வந்தாச்சு, காயிப்லேருந்து முஹாத்தபுக்கு வந்தாச்சு. அப்போ எப்படி உதாரணமாக முதல்ல இருந்து எல்லாச்சும், அதாவது வல் வாலிதாத்து யுர்தியன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத யத்தீம ரலாஅ வாலல் மௌலூதி லஹு கிஸ்வத்துஹுன் ரிஸ்குஹுன்ன கிஸ்வத்துஹுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரான். சொல்லிட்டு லா துக்கல்லஃப் நஃப்ஸு இல்லா வஸ்அஹா வலா துதார வாலிதும் பி வலதிஹி வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக் என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான், அதாவது நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களை மீது எந்த குற்றமும் கிடையாது. அன் தஸ்தர்தியோ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பால் புகட்டக்கூடியவளை தேடி கொண்டு வருவதன் மூலமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த இடத்துல ஆரம்பமாக முதல்ல இருந்து கீபத்துடைய அடிப்படையில் தான் வந்துச்சு, காயிபா தான் அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தவன். இப்போ என்ன சொல்லிட்டான், கிதாப் செஞ்சு சொல்கிறான், கிதாப் செஞ்சு சொல்கிறான். அப்போ இல்திஃபாத் மினல் கீபத்தி இலல் கிதாபி, கீபத்திலிருந்து கிதாபின் பக்கம் வந்துருச்சு. அப்போ லிஅன்னஹு மா கபலஹு, ஏன்னா லிஅன்ன மா கபலஹு, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஃபைன் அராதா ஃபிசாலன். அப்போ அவர்கள் இருவரும் ஃபிசாலை நாடினால், பிரிவு, அதாவது பால் குடிப்பாட்டுவதை மறக்கடிக்க நாடினால். அப்போ இந்த இடத்துல ஃபாயிதத்து ஹாதல் இல்திஃபாத், இந்த இல்திஃபாத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால், ஹஸ்ஸு மஷாஇரில் ஆபாய், அது பெற்றோர்களுடைய அந்த மஷாயிர் அந்த உணர்வுகளை ஒரு உசுப்பேத்துவது, ஒரு தூண்டுவதனுடைய அடிப்படையில் இங்கு சொல்லப்படுகிறது. நஹ்வில் அப்னா, குழந்தைகளுடைய அந்த விஷயத்தை போன்று தந்தையினுடைய அந்த விஷயங்களையும் அந்த உணர்வுகளை தூண்டச் செய்வதற்காக வேண்டி இந்த இல்திஃபாத், அதாவது காயிபிலிருந்து மறைவான விஷயத்திலிருந்து காயிபான சீகாலிருந்து ஹிதாப் முகாத்தபுடைய சீகாவின் பக்கம் கொண்டு வந்ததன் அசல் நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த உணர்வுகளை அந்த ஒரு உள் உணர்வுகளை தூண்டி விடுவதற்காக வேண்டி, அதை கிளப்புவதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்பட்டு அந்த ஃபாய்தாவை கொடுக்குது. இப்போ அதனால தான் அல்லாஹ் கீபத்திலிருந்து ஹிதாப், அதாவது கைபத், அதாவது இல்லாத மறைமுகமான அந்த சீகாவிலிருந்து முகாத்தபுடைய சீகாவிற்கு அல்லாஹு தாலா இங்கே கொண்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். ஃபைன் அராதா ஃபிசாலன்னு சொல்லிட்டு அடுத்து கொள்ற போது அன் தஸ்தர்லியோ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகள் சொல்லி முகாத்தபா அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். பொதுவாக இல்திஃபாத்துங்கிறதும் பலாகத்துடைய ஒரு, அதாவது ஈர்ப்பினுடைய வகை, பலாகத்தில் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது. அப்போ அதில் அழகான முறையில் அதனுடைய புழக்கங்கள், அதனுடைய உஸ்லூபுகள் அரபி மொழியில் ஒரு பழங்காலத்திலிருந்தே அது ஒரு ஈர்ப்பு மிக்க ஒரு விஷயமாக, ஒரு பலாகத்தாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ அதுக்கு பல உதாரணங்கள் அரபிய ஜாஹிலியா கவிதைகளையும் பார்க்கலாம், குர்ஆனுடைய உதாரணங்களிலும் அதிகமான உதாரணங்கள் இந்த இல்திஃபாத்துடைய அந்த முறையை பயன்படுத்தி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்திஃபாத்னால என்ன சொன்ன, அதாவது திருப்புதல் என்பது ஒரு அர்த்தம். இல்திஃபாத்னா என்ன அர்த்தம், திருப்புதல், அதாவது திரும்புதலுக்கு சொல்வது லஃபத்தல்னு சொல்லுது, அதாவது சுருட்டுதல், திருப்புதல். அப்போ ஒரு விஷயத்த என்ன செய்யறது, ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையின் பக்கம் திருப்புதல் தான் என்னது இல்திஃபாத், லஃபத் என்பதாக சொல்லுவாங்க.
இல்திஃபாத் பலாகிங்கிறது என்ன, அந்த பேச்சை வந்து ஒரு சீகாவிலிருந்து இன்னொரு சீகாவுக்கு கொண்டு வருது. உதாரணமாக முத்தக்கல்லிமுடைய சீகாவிலிருந்து, அல்லது ஹிதாபுடைய சீகாவிலிருந்து, அல்லது கீபத்துடைய சீகா, கைபத்துடைய சீகா. மறைவான தேர்ட் பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இல்லை அதுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று என்னது, ஒன்றிலிருந்து இன்னொன்று பக்கம் திருப்புவதற்கு இல்திஃபாத் என்பதாக சொல்லப்படுது. இல்திஃபாத்னு அதான் சொல்லுவாங்களா இமாம் ஜர்கஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது, இல்திஃபாத் என்பது ஒரு உஸ்லூபிலிருந்து இன்னொரு உஸ்லூபின் பக்கம், ஒரு போங்கிலிருந்து இன்னொரு போங்கின் பக்கம், ஒரு சீகாவிலிருந்து இன்னொரு சீகாவின் பக்கம் கொண்டு வருவதற்கு, மாற்றுவதற்கு அதுக்கு இல்திஃபாத் என்று சொல்லப்படும். அது ஏன்னு சொன்னால், கேட்கக்கூடியவங்களுடைய அந்த விஷயத்தில் உள்ளத்தில் இதை உறுதி செய்வதற்கும், அவருடைய அந்த சுறுசுறுப்பில் இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கும், அதே மாதிரி அந்த விஷயங்களில் சடைவு ஒரு சடைவு ஏற்பட்டு விடாமல், ஒரு மஷக்கத் ஏற்பட்டு விடாமல் அதை பாதுகாப்பதற்கும், அதே போன்று ஒரே உஸ்லூபில் நம்ம தொடர்ச்சியாக செல்லாமல் அப்பப்போ அந்த முறைகளை மாற்றிக்கொண்டு செல்வதற்காகவும் இந்த உஸ்லூப் பயன்படுத்தப்படுகிறது. இல்திஃபாத்துடைய உஸ்லூப் என்பது அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அதில் நக்லுல் கலாம் என்ன செய்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுவதற்கு சொல்லப்படும். அப்போ இதுக்கு வந்து இந்த மஹாசினுல் கலாம் என்பதாகவும் பேர் சொல்லுவாங்க. பதியல மஹாசினுல் கலாம், அதாவது பேச்சினுடைய அலங்காரங்கள், அதனுடைய அழகான ஒரு விஷயங்கள், நடைமுறைகள் என்பதற்கு சொல்லப்படும். அப்போ அதில் குரான்லேயும் பல உதாரணங்கள் இல்திஃபாத்துக்காக வேண்டியிருக்கு சொல்லாங்க. இல்திஃபாத்துடைய உதாரணம் குரானில் மட்டும் 900 முறை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். பல முறை அது வந்து எண்ணிக்கை அடிப்படையிலாக இருக்கும். சில இதில் வந்து ஜம்மாவிலேருந்து சீகாவிൻ്റെ அடிப்படையிலேயா அல்லாஹ் கொண்டு வருவான். அதே மாதிரி ஜம்மாவிலேருந்து தஸ்னியாவுக்கு கொண்டு வருவான். ஜம்மாவில் பன்மையிலேருந்து ஒருமைக்கு வரும். அதே மாதிரி எனது இருமையிலிருந்து ஒருமைக்கு கொண்டு போகிறது, இருமையிலிருந்து பன்மைக்கு கொண்டு போகிறது, ஒருமையிலிருந்து இருமைக்கு கொண்டு போகிறது, இப்படி ஒருமையிலிருந்து பன்மைக்கு கொண்டு போகிறது, இப்படி பல வகையான இல்திஃபாத். அது மாதிரி லமாயிருடைய நிஸ்பத்தில், லமீருடைய அடிப்படையில் என்ன செய்கிறது, ஒரு மாற்று வமாலிலா ஆபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜாவுன், இப்படி அதாவது ஒவ்வொரு இதுலையும் அர்ஜி என்று சொல்லாமல் எனது இலைஹி துர்ஜாவுன். அப்போ இந்த இடத்துல முத்தக்கல்லிம்ல இருந்து அல்லாஹ் என்ன செய்யலாம், ஹிதாபு கொண்டு வரான். அல்லாஹ் தான் அந்த அங்கே முத்தக்கல்லிமா பேசி கொண்டிருக்கக்கூடியவர் ஹிதாபுக்கு போறார். இது எதுன்னு லமீருடைய விஷயத்துல. அதே மாதிரி முத்தக்கல்லிம்லேருந்து மறைவான காயிபுக்கு கொண்டு போறது. இன்ன ஆத்தைனா கல்கௌசர் ஃபசல் ரப்பிக்க வன்ஹர். இப்படி இல்திஃபாத்தில் பல வகையாக இருக்குது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கலாமை கொண்டு போகிறது, ஒரு சீகாலிருந்து இன்னொரு சீகாவுக்கு கொண்டு போகிறது. அது எண்ணிக்கை அடிப்படையாக இருக்கும். அதே மாதிரி லமீரில் ஒரு லமீர்லேருந்து இன்னொரு லமீருக்கு, உதாரணமாக ஹிதாப்லேருந்து முத்தக்கல்லிமா கொண்டு போகிறது. அது மாதிரி அதாவது குலில்லாஹு அஸ்ரா மக்ரா இன்ன ருசுலனா எக்துபூனமா தம்குரு, நீங்கள் எதை சூழ்ச்சி செய்கிறீர்களோ அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் எனது இந்த அடிப்படையில் தான் இல்திஃபாத்துடைய அந்த சட்டத்தை கொண்டு வரப்படுது. இப்படி 900 உதாரணங்கள் குரானில் இல்திஃபாத் சம்பந்தமானதாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவ்வளோ இல்திஃபாத்துடைய வார்த்தைகள் குரானில் பொதிந்து கிடைக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாத்துல பல விதமான இல்திஃபாத்துகளை குரானில் பயன்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முத்தக்கல்லிமீனுடைய நிஸ்பத் அடிப்படையில் இல்திஃபாத் மாறுறது, இப்படி இப்படி. அதே மாதிரி இன்ஷா ஹபருடைய நிஸ்பத் அடிப்படையில் இல்திஃபாத்து, அதே மாதிரி ஹபர்லேருந்து இன்ஷாக்கு, அது மாதிரி இன்ஷாலேருந்து ஹபருக்கு, அதே மாதிரி ஜும்லாலேருந்து ஷுபோ ஜும்லா, இப்படி முஃபரதுலேருந்து ஜும்லா, ஷுபோ ஜும்லா, இப்படி பலவிதமான அந்த நிலையில என்ன செய்யுது, இஸ்முலேருந்து ஃபேலுக்கு பலவிதமான இல்திஃபாத் வருது. இங்கே இல்திஃபாத் லமீருடைய அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது காய்பான சீகாலிருந்து ஹிதாபின் பக்கம் இல்திஃபாத்தாக இங்கே கொண்டு வந்து பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். இதில் பலவிதமான பயன்களும் அதன் மூலம் பலவிதமான படிப்பினைகளும் இருக்கிறது. அப்போ இந்த உஸ்லூப் குரான் அந்த இலக்கியத்தின் உஸ்லூபிலே ரொம்ப உயர்ந்த ஒரு உஸ்லூபாக இருக்கிறது. அதை குரான் 900 முறை பயன்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே குரானுடைய ஒவ்வொரு இலக்கிய போங்குகளும் அதன் நயங்களும் வார்த்தைகளும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உள்ளத்திலும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அதே போன்று சில இடங்களில் உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டி, சில இடங்களில் பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, சில இடங்களில் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, இவ்வாறு பல கோணங்களில் அல்லாஹு தாலா கொண்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய, மேலும் அதை விளங்கி அதனுடைய ஆழமான கருத்துக்களை அறிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.